ஏற்கனவே பசி வேற. கயத்தாறு பெருமாளை நோக்கி ஒரு பாடல் பாடுகிறார், ஒரு கவிதை பாடுகிறார். காலவேக புலவர் அந்த பெருமாளை நோக்கி பாடிய பிறகு, யார் நினைத்தாலும் கயத்தாறு ஊரிலே திருவிழா நடத்த முடியவில்லை. திருவிழா ஆரம்பிச்சாலே ஊர்ல சண்டை வந்துதான், திருவிழா நின்று போயிருக்கிறது. என்ன நடக்கிறது என்று ஊர் பெரியவனை விசாரித்தால் என்ன தெரிகிறது என்றால், நினைத்து பாருங்கள் என் தமிழ் எப்படிப்பட்ட மொழியை. நொடிக்கு நொடி வாழ்கிறவன் தான் மனிதன் என்றானே புத்தர். வாசிங்கள், நொடிக்கு நொடி வாழ்ந்தவர்கள் தான் வாழ்க்கையில் செய்திருக்கிறார். ஏற்கனவே பசி வேற. பசியோட வந்தவன சப்பரத்தை வேற தூக்க வச்சாங்க, அந்த கோபம் வேற. காலவேக புலவர் கயத்தாறு பெருமாளை நோக்கி ஒரு பாடல் பாடுகிறார், ஒரு கவிதை பாடுகிறார். பாலை மனம் கமழுகின்ற கயத்தாற்று பெருமாளே, பாலை மனம் கமழுகின்ற கயத்தாற்று பெருமாளே பழிகாரா. வேலை என்றால் இவ்வேளை என் தோளை முறித்ததும் அன்றி நம்பியாரையும் சுமக்க செய்தார். ஏன்னா சப்பரத்தில் ஐயரும் உட்கார்ந்திருந்தாரு. ஏன்னா ஒன்னையும் சுமந்த ஐயரையும் சேர்த்து சுமந்த நம்பியாரையும் சுமக்க செய்தால் நாளை இனி யார் சுமப்பார், என்னாலும் உன் கோவில் நாசம் தானே என்று பாடிவிடுகிறார். கவியரசர் கண்ணதாசன் அந்த புத்தகத்திலே பதிவு செய்கிறார். காலவேக புலவர் அந்த பெருமாளை நோக்கி பாடிய பிறகு மறு வருடத்திலிருந்து யார் நினைத்தாலும் கயத்தாறு ஊரிலே திருவிழா நடத்த முடியவில்லை. திருவிழா ஆரம்பிச்சாலே ஊர்ல சண்டை வந்துதான், திருவிழா நின்று போய்விடுகிறது. காலவேகப்பருடைய சாபம் தான் இதற்கு காரணம். என்ன செய்வது என்று யோசித்து சில வருடங்களுக்கு முன்பு, ஏனென்றால் இந்த செய்தியை படித்த பிறகு நான் நேராக கயத்தாருக்கே சென்றேன். என்ன நடக்கிறது என்று ஊர் பெரியவனை விசாரித்தால் என்ன தெரிகிறது என்றால், இப்பொழுது காலவேக புலவருக்கு அந்த நடந்து பல வருடங்களுக்கு பிறகு கோவில் முன்னால் ஒரு சிலை வைத்திருக்கிறார்கள். ஒரு சிலை வைத்து, ஐயா முதலில் திருவிழா நடக்கின்ற பொழுது உனக்கு மரியாதை செய்து விடுகிறோம், அதற்கு பிறகு எங்கள் பெருமாளுக்கு செய்கிறோம், உன் சாபத்திலிருந்து எங்கள் பெருமாளுக்கு விடுதலை கொடு என்று வேண்டிய பிறகுதான் கயத்தாறு பெருமாள் கோவிலில் திருவிழா நடத்த முடிந்தது என்று ஊர்க்காரர்களே சொல்கிறார்களே. நினைத்து பாருங்கள் என் தமிழ் எப்படிப்பட்ட மொழியை. கடவுளுக்கே சவால் விடக்கூடிய மொழியாக நம்முடைய மொழி இருந்திருக்கிறது, அதுதான் முக்கியம். ஆனால் பாடக்கூடிய கவிஞனும் அப்படி இருக்க வேண்டும் என்பது முக்கியம், அது ரொம்ப முக்கியம் இல்லையா? பேசும் பொழுதே நாம் பார்த்திருக்கிறோம், கவிதை பேசுகின்ற பொழுதே முத்தமிழறிஞர் கலைஞரோடு எத்தனையோ முறை பேசக்கூடிய வாய்ப்பை இறைவனும் தமிழர்களுக்கு கொடுத்திருக்கிறார்கள். என்னுடைய வீடு சென்னை ராமாபுரத்தில் இருக்கிறது. வீட்டை காவிய கவிஞர் வாலி திறந்து வைத்தார். முத்தமிழறிஞர் கலைஞர் முதல்வராக இருக்கிற பொழுது அப்படி சில இலக்கிய நிகழ்ச்சியில் நான் தான் தோன்று வழங்கிக் கொண்டிருந்தேன். அப்படி ஒரு நிகழ்ச்சி, கலைஞரும் வாலியும் அமர்ந்திருக்கிறார்கள் மேடையில், பின்னால் நான் நின்று கொண்டிருக்கிறேன். கவிஞர் வாலி கலைஞரிடத்திலே சொல்கிறார், அப்பொழுது அவர் முதலமைச்சர் கலைஞரிடத்திலே சொல்கிறார், போன வாரம் ஜெயந்தா வீட்டை திறந்து வைத்தேன் என்று. கலைஞர் கேட்டார், எங்கே என்று கேட்டார். வாலி சொன்னார், ஜெயந்தா இல்லம் ராமாபுரம். என் இல்லம் ராமாபுரம் என்சிஆர் தோட்டத்துக்கு பின்னாடி இருக்கிறது. ராமாபுரம் என்றாலே அது என்சிஆர், அவ்வளவுதான். ஜெயந்தா இல்லம் ராமாபுரம் என்று சொல்லி வாய் மூடவில்லை. உடனே கலைஞர் சொன்னார், உள்ளம் கோபாலபுரம் என்று. நினைத்து பாருங்கள், இல்லம் ராமாபுரம் என்று சொன்னவுடன் கலைஞர் உள்ளம் கோபாலபுரம். என்ன ஒரு கவித்துவமான வார்த்தை. நொடிக்கு நொடி வாழ்கிறவன் தான் மனிதன் என்றானே புத்தர். அதை நிரூபித்தவர்கள் தான் வாழ்க்கையில் ஜெயித்திருக்கிறார். அதுதான் முக்கியம். என் அன்பு குழந்தைகள் இங்கே நிறைய பேர் உட்கார்ந்து இருக்கிறீர்கள். மந்திரி அதைத்தான் சொன்னார், வாசிங்கள். நொடிக்கு நொடி வாழ்ந்தவர்கள் தான் வாழ்க்கையில் ஜெயித்திருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்கள் தான் வாசித்திருக்கிறார்கள். அதைத்தான் நீங்கள் படிக்க வேண்டும், அதைத்தான் நீங்கள் பின்பற்ற வேண்டும். அதுதான். ஆனால் சின்ன சின்ன விஷயங்கள் கூட எவ்வளவு நினைத்து பார்க்கிறேன். இந்த கவிதையை நினைக்கின்ற பொழுது சில கவிதைகள் எப்படியெல்லாம், இப்பொழுது முத்தமிழறிஞர் கலைஞரை பற்றி நிறைய பேர் கவிதைகள் இருக்கிறார்கள். கவிதை பித்தன் என்கிற கவிஞர் புதுக்கோட்டையில இருக்கிறார், உங்களுக்கெல்லாம் தெரியும். கவிதை பித்தன் மாதிரி நினைப்பேன், நான் மனதுக்குள்ளே நினைப்பேன், உண்மையிலே நினைப்பேன், சண்டாளனுக்கு எப்படித்தான் இப்படி சொற்கள் அமைகின்றன தெரியவில்லை. ஏன்னா கவியரசர் கண்ணதாசன் KS கோபாலகிருஷ்ணன் படத்துக்கு பாட்டு எழுதிட்டு நடந்து போவாராம். அவர் போகும்போது KS கோபாலகிருஷ்ணன் சொல்லுவாரா, சண்டாளன் போறான் பாரு, 6 மாசமா என் மனசுக்குள்ள போட்டு எழுதின கதையா, இந்த சண்டாளன் 6 நிமிஷத்துல அதை பாட்டுல சொல்லிட்டு போறாயா. ஒரு பாராட்டு என்பது எப்படி இருக்க வேண்டும் என்பதற்காக சொல்வாரு. அது மாதிரி கவிதை பித்தனுடைய கவிதைகளை நான் வியந்திருக்கிறேன். அவர் கலைஞரை பற்றி ஒரு முறை எழுதியிருப்பார்,
ஆண்டுகள் 1000 உருண்டாலும் அவரை நினைக்கும் மனித குலம். ஆண்டுகள் 1000 உருண்டாலும் அவரை நினைக்கும் மனித குலம். ஆருயிர் தலைவரை வணங்கும் எனக்கு அறிவாலயம் தான் புனித தலம். ஆருயிர் தலைவரை வணங்கும் எனக்கு அறிவாலயம் தான் புனித தலம். மீண்டும் ஒருமுறை பிறந்தாலும் வேண்டி நிற்பேன் அவர் அன்பு வரம். மேலும் அவர்க்கே தொண்டன் என பிறக்க வேண்டும் நான் 100 தரம். வாக்குகளை பாருங்கள். அரசியல் கொள்கைகள் நமக்கு 1000 வேறுபாடு இருக்கலாம், அது வேறு. ஆனால் மனிதன், ஒரு கவிஞன் எப்படி பாட வேண்டும் என்பதற்கு இது உதாரணம். சுபவி எழுதியிருப்பாங்க, கலைஞரை முழுமையாக படம் பிடித்து, அதாவது யாரும் யாரை போலாம், அது அவர்களுடைய விருப்பம். ஆனால் அதுல இருக்கிற கவிதையை நான் பார்க்கிறேன். வெண்தாடி வேந்தரின் விரல் பற்றி இளமையில் வெஞ்சின போருக்கு வந்தார். அண்ணன் சுபவி கலைஞரை பார்த்து அப்படி படம் பிடித்திருப்பார். வெண்தாடி வேந்தரின் விரல் பற்றி இளமையில் வெஞ்சின போருக்கு வந்தார். அண்ணாவின் தம்பியாய் அரசியல் களமாடி 1000 வெற்றிகள் தந்தார். கண்ணியம் கடமை கட்டுப்பாடு என்ற கழகத்தின் பாதையில் போனாய். எண்ணிலா தமிழர் இணைத்து கட்சியின் இதயமே நீதான் என்றானாய். உரையிலே கவியிலே உனை மிஞ்ச யார் என்றே உலகினை வியக்க செய்தாய். திரையிலும் உன் கொடி திசையெல்லாம் பறந்திட தெவிட்டாத வசனங்கள் நெய்தார். இறை கொண்ட வேளையில் பசி கொண்ட மனிதர் போல் எல்லோரும் பேரன்பு வைத்தோம். கரை கண்ட தமிழிலே காவியம் படைத்திட்ட கலைஞரை தேனியாய் வைத்தோம். நீண்டதும் வெற்றிகள், நீண்டதும் வரலாறு, நெடியதும் வெற்றிகள். நீ படை எவரையும் வெல்லும், நீ படை எவரையும் வெல்லும். ஈண்டு நீ செதுக்கிய இணையில்லா படைப்புகள் இன்னும் பல்லாண்டு உன் பேர் சொல்லும். பாண்டியர் வளர்த்த பைந்தமிழ் மொழியை பாரினில் செம்மொழி என்றால் வேண்டிய செயல்களை விரைந்து நீ செய்ததால் வீரனே வரலாற்றில் நின்றார். கலைஞரை பற்றி சுரவி எழுதிய கவிதை நினைத்து பாருங்கள். அதாவது ஒரு கவிதையை படிக்கின்ற பொழுது ஒரு கவிதை இப்படித்தான் இருக்க வேண்டும், இதுதான் கவிதை என்று இப்படிப்பட்டவர்கள் தான் காட்டுகிறார்கள். அதுதான் உண்மை. அண்ணாவை பற்றி எத்தனையோ பேர் எழுதியிருக்கிறார்கள். அண்ணா மறைந்த போது காவிய கவிஞர் வாரி எழுதிய கவிதையை என்னால் மறக்கவே முடியாது. முத்தமிழறிஞர் கலைஞர் தந்த கவிதை உச்சத்தில் இருக்கிறது, அது வேறு. பூவிதழின் நிர்ணயம் அது ஒரு பக்கம். வாரி எழுதிப்பாரு, தொய்ந்து போன தமிழினத்தின் தலை நிமிர்த்தும் கோமான் தோற்காத பணிபுரிந்து தலை சாய்த்து போனான். அண்ணாவை பற்றி தொய்ந்து போன தமிழ் இனத்தில் தலை நிமிர்த்தும் கோவான் தோற்காத பணிபுரிந்து தலை சாய்த்து போனான். பூமுகத்து புன்னகையை யார் முகத்தில் பார்ப்போம், புது நடையில் சொற்பொழிவை யாரிடத்தில் கேட்போம். பூமுகத்து புன்னகையை யார் முகத்தில் பார்ப்போம், புது நடையில் சொற்பொழிவை யாரிடத்தில் கேட்போம். நேர்வழியை காண்பதற்கு யார் வழியில் செல்வோம், நேர்ந்து விட்ட பெருந்துயரை யாரிடத்தில் சொல்வோம். நேர்ந்து விட்ட பெருந்துயரை யாரிடத்தில் சொல்வோம். நடைதுள்ளும் தமிழுக்கு பகை வந்தான் அங்கே, உடைவாளை எடுக்கின்ற பெருவீரன் எங்கே, உடைவாளை எடுக்கின்ற பெருவீரன் எங்கே. இமை மூடி கொண்டான் புதைகுடியில் மெல்ல, இமை மூடி கொண்டான் புதைகுடியில் மெல்ல, தமிழே உன் தலையெழுத்து நான் என்ன சொல்ல என்று அந்த கவிதையை கவிஞர் வாரி முடித்திருப்பார். கவிதை பற்றி சொல்லும் போதே கவிதைகள் எல்லாம் எழுந்து செல்கின்றன. அதாவது உண்மையிலேயே அப்படிப்பட்ட கவிதைகளை படிக்கின்ற பொழுது அதுதான், அது சில கவிதைங்க எல்லா காலத்திலும் ஞாபகத்துக்கு வரும். சமீபத்தில் காசி ஆனவர் ஒரு கவிதையை படித்தேன். ஈழத்து போர் நடக்கும் போது அவர் எழுதிய கவிதை. ஆனா அந்த கவிதையை படிக்கும் போது இன்னைக்கு எனக்கு சில முகம் தமிழ்நாட்டில் ஞாபகத்துக்கு வருது. சூடு சொரணை கொஞ்சமும் இல்லை, சொல்லடா நீயா தமிழனின் பிள்ளை. காசி ஆனந்த கவிதை ஆரம்பிப்பார். சூடு சொரணை கொஞ்சமும் இல்லை, சொல்லடா நீயா தமிழனின் பிள்ளை. தோட்டத்தில் தன்னை அழித்தவன் வீட்டுக்கே தோரணமானது வாழை. என்ன ஓமை பாருங்க. தோட்டத்தில் தன்னை அழித்தவன் வீட்டுக்கே தோரணமானது வாழை. நீயும் நாட்டினில் உன்னை அழித்தவன் காலையே நக்கினாய் நீ ஒரு கோழை. கூப்பிட்டு பதவி கொடுத்த பகைவனை கும்பிட்டு வாய் பொத்தி நின்றாய். கூப்பிட்டு பதவி கொடுத்த பகைவனை கும்பிட்டு வாய் பொத்தி நின்றாய். அவன் சாப்பிட்டு மிஞ்சி எரிந்ததை அன்றோ நீ சாக்கடை நாய் போல தின்றாய். தீயவர் தலையை திருக மறந்தாய் உன் தேசத்தை பாரடா நெருப்பு. தீயவர் தலையை திருக மறந்தாய் உன் தேசத்தை பாரடா நெருப்பு. 1000 பெருமை படைத்த உன் அன்னை மண் அடிய நீ அல்லவா பொறுப்பு. சூடு சொரணை கொஞ்சமும் இல்லை, சொல்லடா நீயா தமிழனின் பிள்ளை. கவிதையை படிக்கின்ற பொழுது இந்த கவிதை எக்காலத்துக்கு இது பொருந்ததா இருக்கு. அதுதான் கவிதை.
ஆக கவிதையினுடைய சிறப்பே அதுதான், அதை மறந்துவிடக்கூடாது. அதுதான் உண்மை. நான் இரட்டை குழல் துப்பாக்கிகளாக வாலியையும் கண்ணதாசனையும் கவிதை உலகத்தில் பார்க்கிறவர். 2 பேரும் எழுதியிருக்கிற கவிதை நினைத்து பார்க்க, 2 பேருக்குள்ள ஒற்றுமையை நிறைய முடியும் நினைப்பவர். கண்ணதாசனின் மனைவி பெயர் பொன்னம்மாள், வாலியினுடைய அம்மாவின் பெயர் பொன்னம்மாள். ஒரு மனிதனுக்கு 2 பழக்கம் இருக்கக்கூடாது, மது பழக்கமும் மாது பழக்கமும். கண்ணதாசன் பிறந்தது காரைக்குடி, வாலி பிறந்தது திருச்சிராப்பள்ளி. 2 பேருமே கோட்டைக்கு அருகில் பிறந்தவர்கள். கண்ணதாசன் தேவகோட்டைக்கு அருகில், வாலி மலைக்கோட்டைக்கு அருகில். 2 பேருடைய தலைப்பாடலுமே ஒரு தன்னம்பிக்கை பாடல். 2 பேருடைய தலைப்பாடலுமே தன்னம்பிக்கை பாடல். 2 பேருமே 2 இதிகாசத்தினுடைய பாத்திரங்கள். வாலி ராமாயணத்தின் பாத்திரம், கண்ணன் மகாபாரதத்தின் பாத்திரம். வாலியினுடைய பாடல்கள் புறநானூறாக இருக்கும், கண்ணதாசனுடைய பாடல்கள் அகநானூறாக இருக்கும்.